எல்லாருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS4 ஷைனு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள். வண்டி வந்து ரேசிங் கம்ப்ளைண்ட், கரெக்டான முறையில் ஆயிலிங் வந்து ஆடலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு. இதில் வந்து ஹெட் போர் எல்லாமே வேலை பார்த்துட்டாங்க. வேலை பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக நம்மகிட்ட வந்திருக்கு. இப்போ நம்ம என்னென்ன செக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வால்வு கிளியரன்ஸ் செக் பண்ண போகிறோம். வால்வு கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷைனை பொறுத்தளவுக்கு இதுக்கு வந்து இன்லெட் வந்து 0.08 mm, எக்ஸாஸ்ட் வந்து 0.012 mm வைக்கணும். அதனோட கிளியரன்ஸ் வந்து இதில் பார்த்திங்கன்னா வால்வு கிளியரன்ஸ் வந்து தவறான முறையில் வச்சுருக்காங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டைட்டாக வச்சுருக்காங்க. ப்ளே இருக்குது, ஆனால் சூப்பராக உள்ளே போகலை. அதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 அளவுமே எடுத்தாச்சு ஃபில்லர் கேஜில். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து 12 mm எக்ஸாஸ்ட் சைடு வச்சு பார்க்குறோம். வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து உள்ளே போகலை. எக்ஸாஸ்ட் சைடு வைக்கும்போது நமக்கு வந்து அந்த கேஜ் உள்ளே போகலை. அந்த அளவுக்கு அதில் வந்து டைட் இருக்குது, பார்த்தாலே தெரியும். உள்ளே போகல. இது வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து உள்ளே போய்ட்டு ஓரளவுக்கு மேனுவலாக டைட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 0.08 mm வைக்கிறோம். அந்த 8 mm வந்து நம்ம உள்ளே தள்ளும்போது கூட நமக்கு வந்து உள்ளே போகலை. இப்போ இந்த கிளியரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து கூடுதலாக வச்சுருக்காங்க. அதனால் என்ன பார்த்திங்கன்னா அதிகமான ஹீட் ஆகும்போது வால்வு விரிவடையும் போது நமக்கு வந்து ஆயிலிங் வந்து பிரச்சனை, ஸ்டார்டிங் ட்ரபிள். கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது, அப்படி சோக் போட்டால் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றபோது அப்போ இங்கே வந்து கம்ப்ரஸர் வந்து லீக்கேஜ் ஆகும். அந்த டைமில் வந்து சோக்கை யூஸ் பண்ணும்போது ஏர் அதிகமாக போய்ட்டு நமக்கு வந்து வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகிற அந்த ஃபீல் இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்னென்னலாம் செக் பண்ணிக்கிறோன்னா, பவர் காயிலோட ஓம்ஸ் செக் பண்ணியாச்சு. அடுத்தது பிக்கப் காயிலோட ஓம்ஸு செக் பண்ணியாச்சு. பிக்கப் காயில் நல்லா இருக்குது. அதே போல் ராட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து டைமிங் தான் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுருக்காங்க. டைமிங் வந்து அதனோட டைமிங் வச்சுட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வண்டி நம்ம இன்ஜின் செட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வால்வு கிளியரன்ஸு அந்தந்த வண்டிக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுருந்தீங்கன்னா இது போல் கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது. லோக்கல் ஓட்டுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரியாது. லாங் ஓட்டினா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவார். அது மைனூட்டான கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ இதில் கூடுதலாக வந்து கார்பரேட்டரு, அதே போல் பொல்யூஷன் பம்பு எல்லாமே இதில் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு வண்டி ஃபால்ட்டுன்னு வருதுன்னா அது சம்மந்தப்பட்டது என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல். அடுத்தது பார்த்திங்கன்னா டயப்ராம் வந்து நல்லாயிருக்கு. டயப்ராமில் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை. இந்த ஸ்ப்ரிங்கோட டைட்னஸ் வந்து நமக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை கழட்டிட்டு அதில் வந்து ஒரு ஓரிங் போட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி போட போகிறோம். இது ஒரு கமெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் எல்லாமே கழட்டியாச்சு. இதனோட ஓரிங் கிட் வந்து யூனிகான் வாங்கியிருக்கோம். அதனோட விலை பார்த்திங்கன்னா 140 ரூபா வருது. இதனோட ஓரிங்கு எல்லாமே இதில் செட்டாக வந்துடும். இது நம்ம எல்லாமே பிரிச்சுட்டு அந்த ஓரிங் கிட்டு எல்லாமே இந்த கார்பரேட்டரை வாஷ் பண்ணிவிட்டு இதில் மாட்டி போட போகிறோம். இப்போ கூடுதலாக வந்து இதில் பொல்யூஷன் பம்பில் எதுவும் பஞ்சராக இருக்கா, எதுவும் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இது வந்து மைனூட்டான கம்ப்ளைண்ட் வந்தால் மட்டும் நம்ம இது போல் அட்டன் பண்ணணும். அடுத்து இந்த டியூனரில் வந்து நமக்கு வந்து இன்ஜின்லேருந்து வர அந்த பொல்யூஷன் வழியாக வர அந்த இதில் வந்து வர டஸ்ட்டு ஃபுல்லாக இந்த டியூனரில் வந்து கரெக்டாக படியாமல் அதுலேயும் இந்த இருக்கான்ட்டு அதையும் நம்ம க்ளீன் பண்ணி போடணும் அப்படின்ற ஒரு தகவல். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது போல் கம்ப்ளைண்ட் வரும்போது நம்ம சோக் கேபிளும் கண்டிப்பாக மாற்றிடணும். ஏன்னா சோக் கேபிள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு செக் போட்டுறக்கூடாது. ஒரு வண்டி பிரச்சனை அப்படின்னு வரும்போது சோக் கேபிள் வந்து ப்ளே வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம சோக் கேபிள் வந்து ஒரிஜினல் சோக் கேபிள் வாங்கி நம்ம போடணும். என்னோடய வேலை பார்ட் நம்பர் எல்லாமே இதில் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளக்கோட ஃபயரிங் வந்து நல்லாவே இருக்குது. இந்த ஃப்ளக்கோட ஓம்ஸும் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃப்ளக் தான் போட போகிறோம். அடாப்டரோட வேல்யூ வந்து 3 பாயிண்ட் காட்டுது. இப்போ வந்து இது நம்ம பூசி போட போகிறோம். இப்போ அடாப்டர் வந்து ஒரிஜினலோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருந்ததால் நான் இப்போ இந்த அடாப்டர் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இப்போ அடாப்டர் வந்து கடையில் கொடுக்குறாங்க, நம்ம ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து நம்ம போடுறோம், அப்படி புதுசு தான் போட்டுட்டோம் அப்படின்ட்டு அது மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு தகவல். இப்போ இந்த வண்டியை ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேனிஃபோல்டு, அதே போல் பொல்யூஷன் பம்பு, கார்பரேட்டரு எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி அதுக்கான ஓரிங் செட்டு எல்லாமே போட்டு கரெக்டாக பொருத்தியாச்சு. இப்போ இந்த ஓரிங்கோட பார்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இது வந்து யூனிகான்து. இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 2 கிட்டு வருது. எப்படின்னா இது வந்து பழசு வண்டியில் மாற்றுது. இது வந்து அடிஷ்னலாக இது கூடயே 2 இருக்குது. இந்த வண்டியில் இந்த பார்ட் நம்பரில் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து 2 கிட்டு வரும். நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு தகவல். நன்றி. பார்த்திங்கன்னா நம்ம ப்ளக் வந்து எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இது வந்து செல்ஃப் கொடுக்கும்போது கரண்ட் வந்துகிட்டே இருக்குது. வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து மைனட்டாக இதில் இந்த பாடியில் வந்து கை வச்சுருக்கோம், ஆனால் கரண்ட்டு போயிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து லீக்கேஜ் இருந்ததுன்னா நமக்கு வந்து நம்ம கை வைக்கிற போது கையில் வந்து எர்த் அடிக்கும்.
அது எர்த்தடிக்கும் போது நான் போட மாட்டேன், புது ப்ளக் தான் வாங்கி போடுவோம். வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரே தட்டில் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரேசிங்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆயிலிங் எதுவும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஷைனுக்கு வந்து ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்ரி கவர் எல்லாத்தையுமே நம்ம கழட்டிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்க்ரூ உள்ளே வந்து நம்ம கனெக்டர் போட்டு அதுக்குள்ளே நம்ம லென்த்து கனெக்டர் போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 ஏர் ஸ்க்ரூ வந்து அளவு வச்சுருக்கோம். ஒரு நம்ம ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னும்போது இந்த அளவுக்கு நமக்கு லென்த்து ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் நம்ம வந்து இந்த ஷைனுக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பேட்ரி கவரை அவுத்துட்டு நம்ம வந்து ட்ரையல் பார்க்குற மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா இப்போ ஒரு வால்வு கிளியரன்ஸு, இப்போ ஒரு வண்டி ஃபால்ட்டு அப்படின்னு வரும்போது அது தொடர்பாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும் அப்படின்றது ஒரு தகவல் தான். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.